அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஜெயலலிதா பிறந்த நாளில் முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ள சசிகலா. செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா வரும் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த பிறந்தநாள் விழாவின் பொழுது அதிமுக ஒருங்கிணைப்பது குறித்தோ அல்லது சசிகலா என்ன நிலைப்பாட்டை எடுக்க உள்ளார் என்பது குறித்தோ ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்படும் என சொல்லப்பட்டு வருகிறது. சசிகலா அவர்கள் கூறித்தான் மாஜி அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார் என்ற கூற்றும் நிலவுகிறது. மேலும் தென் தமிழகத்தைச் சார்ந்த முக்கிய தலைவர்களான ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா போன்றோர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ மிக விரைவில் இணைப்போம் என்றும் கூறியிருந்தார்கள். ஆனால் ஓபிஎஸ் அதற்கு இவர்களை நம்பி நான் இல்லை, தொண்டர்கள் என் பக்கம் உள்ளார்கள், தொண்டர்களின் ஆதரவால் நான் மீண்டும் கட்சியில் இணைவேன் என கூறி வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்கக்கூடிய திட்டத்தில் இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் செங்கோட்டையனது ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுகவினுடைய உண்மை விசுவாசிகள் என பலரும் செங்கோட்டையனோடு தொடர்பு கொண்டு இதுதான் சரியான தருணம் அதிமுகவை ஒருங்கிணைக்க, இந்த தருணத்தை நாம் விட்டுவிட்டால் மீண்டும் எப்பொழுதும் அதிமுகவை நாம் ஒருங்கிணைக்கவே முடியாது, 18வது மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை நாம் சந்தித்து விட்டோம், அந்த தோல்வியை சரி செய்ய வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே முடியும். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார். இது கட்சிக்கு நல்லதல்ல. உங்களை போன்ற மூத்த தலைவர்கள் முன்னின்று அதிமுகவை ஒருங்கிணைய செய்ய நீங்கள்தான் ஏதாவது வழி செய்ய வேண்டும். இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியாது. மேலும் அதிமுக வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து விட்டாலும் அக்கட்சிக்கு எதிர்காலம் இல்லை, அக்கட்சியை நம்பியுள்ள நமக்கும் எதிர்காலம் இல்லை. இவற்றை உணர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என செங்கோட்டையனிடம் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. இதேபோன்று ஓபிஎஸ் அணியினுடைய ஆதரவாளர்களும் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செல்வி ஜெயலலிதா அவர்களது பிறந்த நாளுக்குள்ளாக ஓபிஎஸ் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும், அவரை நம்பி நாங்கள் 4 ஆண்டுகள் பொறுத்து கொண்டோம், பொறுமை போதும் என்று நாங்கள் நினைக்கின்றோம், அவர் வேண்டுமென்றால் பொறுமையின் கடலாக இருக்கலாம், எங்களால் இனிமேல் பொறுமை காக்க முடியாது, ஒன்று அவர் கட்சியில் இணைய வேண்டும், இல்லையேல் நாங்கள் மாற்றுக் கட்சிக்கு செல்ல வேண்டும், நாங்கள் திமுகவோ அல்லது தமிழக வெற்றிக் கழகமோ என்ற ஒரு கட்சியில் இணைய நாங்கள் தயாராக உள்ளோம். இவற்றை ஓபிஎஸ் உணர்ந்து மிக விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார்கள். இதேபோன்றுதான் சசிகலாவினுடைய ஆதரவாளர்களும் வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளின் பொழுது சசிகலா ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது. அதாவது சசிகலா ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அதே சமயத்தில் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் பலர் இவர்களை கட்சிக்குள் இணைத்தால் மட்டுமே அதிமுக தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியும், இல்லையேல் அதிமுக தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது, வட தமிழகம் கொங்கு மண்டலத்தில் மட்டுமே இவர்களால் வெற்றி பெற முடியும், வட தமிழகத்திலும் கொங்கு மண்டலத்திலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட முடியாது. இவற்றை எடப்பாடி பழனிசாமி ஏன் உணர மறுக்கின்றார் என்று தெரியவில்லை. ஒருவேளை இறுதி வரை தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்துவிட்டு போனால் போதும் என்று நினைக்கின்றாரா, அல்லது திமுகவை வெற்றி பெற வைக்க இவர் மறைமுகமாக வேலை செய்கிறாரா என்று கூட பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தான் கட்சி, தனக்கு எதிராக இருப்பவர்கள் எவரும் கட்சிக்குள் இருக்கக்கூடாது என தொடர்ந்து நினைத்து வருகிறார். ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். மேலும் செங்கோட்டையனும் அதே மனநிலையில் இருந்து வருவதாகத்தான் கூறப்படுகிறது. செங்கோட்டையனை முன்னிறுத்தி சசிகலா அதிமுகவை கைப்பற்ற முயற்சி செய்யலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுகவை கைப்பற்ற போதுமான பணம் சசிகலாவிடம் உள்ளது. அதே சமயத்தில் அவர் தற்பொழுது கட்சிக்குள் இல்லை, செங்கோட்டையன் தான் கட்சிக்குள் இருக்கின்றார். ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க விருப்பப்படுபவர்கள் அனைவரையும் செங்கோட்டையன் தலைமையில் ஒருங்கிணைத்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் என அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு அதிமுகவை உருவாக்கலாமா என்ற யோசனையிலும் அவர்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் அதிமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லது, எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் எஸ்பி வேலுமணியும் சசிகலாவுக்கு ஆதரவான மனநிலையில் இருந்து வந்தார் என கூறப்பட்டது. தற்பொழுது அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக மாறிவிட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், கேபி அன்பழகன்
போன்றோர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவருக்குத்தான் அதிக பெரும்பான்மை இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மிக விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் எனவும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் நம்பி வருகிறார்கள். நன்றி.